ஸோ லைன்ஸுக்கு முக்கியமான டெக்னிக்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பர்ஃபெக்டாக லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு எலமெண்ட்டுக்குமே வந்து கோன் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரெஷர் கண்ட்ரோலுங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது வந்து யூனிவர்சல் ரூல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோடைய டிசைன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் யாரெல்லாம் இதில் சொதப்புறாங்களோ அவங்களோட டிசைன்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ கரெக்டான டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கோன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி கோனை வந்து ஹேண்டில் பண்ணுறோம், என்ன ஆங்கிளில் நம்ம பிடிக்கிறோங்கிறது தான் கோன் ஹேண்ட்லிங். ஸோ இது வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டு, இன்னொன்று ஸ்லாண்டிங். ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னா இப்படி பிடிக்கிறது, அதாவது லிட்டில் ஃபிங்கரை வந்து இங்கே சப்போர்ட்டுக்காக கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்படி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். அதாவது கோன் வந்து ஸ்ட்ரைட்டான லுக்கில் வந்து இருக்கும். ஸோ ஸ்லாண்டிங் அப்படிங்கிறதுனா இந்த தம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல கோனை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போயும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணுறப்போ இந்த டிப்பை வந்து சப்போர்ட்டிங் எடுத்துப்போம். ஸ்லாண்டிங்காக பண்ணுறப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம சப்போர்ட்டிங்காக எடுத்துக்குவோம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் எது ஸ்லாண்டிங் எதுன்னு. கோன் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைப்பாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்ஸ்க்கு கோன் ஹேண்ட்லிங் டிஃபர் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஆங்கிள்ஸ். ஓகே. ஸோ லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணலாமா ஸ்லாண்டிங்காக பண்ணலாமா, ஏன் அப்படி பண்ணணுங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணுறப்போ நான் ஸ்ட்ரைட்டில் லைன்ஸ் போட்டேன் அப்படின்னா என்ன லைன்ஸ் எங்கே போகுதுங்கிறது உங்கள் கண்ணுக்கே தெரியாது. பிகாஸ் உங்கள் கண்ணுக்கு நேராக ஒரு லைன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைன்ஸ் வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோன்னு தெரியாது. ஸோ அதனால் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லாண்டிங் ஆங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லாண்டிங்காக பண்ணுறப்போ ஸோ நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எங்கே முடிக்கணும், எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷுவல் இல்யூஷன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நான் கண்ணுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நான் இப்படி வச்சுட்டு என் கையே வச்சு நான் மறைச்சிக்கிறேன் அப்படின்னா என்னோடய லைன் எங்கே போகுதுன்னே தெரியாது. இதுவே நான் ஸ்லாண்டிங்கில் பண்ணுறப்போ இப்போ உங்களுக்கே வந்து கேமராலே தெரியும். இப்போ நான் இங்கேருந்து லைன் போகிறேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கே நான் எங்கே ஆரம்பிக்கிறேன், எங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தெரியாது. இதுவே நான் இப்படி லைன் போடுறப்போ உங்களால் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஸோ இதுதான் ஸ்ட்ரைட்டுக்கும் ஸ்லாண்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஸ்லாண்டிங் அப்படி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபார் லைன்ஸ். ஸோ கோன் ப்ரெஷர் கண்ட்ரோல். ஸோ ப்ரெஷர்ஸில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு எலமெண்ட் நான் பார்க்க உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டாக புரிய வைக்கிறேன். ஸோ லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A to Z ப்ரெஷர். ஸோ A to Z ப்ரெஷர் அப்படின்னா ஸோ ஸ்லோவாக கிராஜுவலாக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதாவது எடுத்ததுமே வேகமாக ஸ்டார்ட் பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேனோட ரெகுலேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. A to Z ப்ரெஷர்னால் ஸோ 1ல் வைக்கிறப்போ ஒரு ஸ்பீட் இருக்கும், 2ல் வைக்கிறப்போ ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ அதே மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. பட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். சடனாக ப்ரெஷரை அதிகப்படுத்தி கொண்டுட்டு வரக்கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா, போக போக ப்ரெஷரை வந்து கோன்ஸில் இந்த மாதிரி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து A to Z ப்ரெஷர். ஸோ A பாயிண்டில் நீங்கள் வைக்கிறப்போ டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு வைப்பீங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ப்ரெஷரை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ப்ரெஷர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே. ஸோ B பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னா, அதாவது நீங்கள் எங்கே முடிக்க போகிறீங்களோ அந்த பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு ப்ரெஷரை வந்து டவுன் பண்ணிடணும். சடனாகவும் டவுன் பண்ணக்கூடாது. சில பேர் போட்டுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நான் இப்போ லைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண சொல்கிறேன்னுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதான் AB பாயிண்ட் இந்த இடத்துல வர்றப்போ சடனாக இங்கே போட்டுட்டு வரப்போ சடனாக நிப்பாட்டிட்டிங்கன்னா இங்கே லைன் நின்றோம். ஸோ எப்படி நீங்கள் ஸ்லோவாக ப்ரெஷரை ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி ஸ்லோவாக ப்ரெஷரை குறைக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதே மெத்தடில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய A பாயிண்ட். எல்லாமே வந்து இமேஜினேஷன் தான், எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுங்கிறது. ஸோ இங்கே நான் ஆரம்பித்து இங்கே முடிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய இமேஜினேஷனை நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய A பாயிண்ட். உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஷிவரிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கை வந்து நடுக்கமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப வந்து டைப் படிக்கிற மாதிரி இருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே கையை வச்சு பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா இப்படி டிசைன் பண்ணுறப்போ இன்னொரு கையால் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப அழுத்தி பிடிக்க வேணால் ஜென்டலாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா இப்படி பிடிச்சிக்கோங்க.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னோடய டிப்பில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதோட டிசைன் பண்ணக்கூடாது, டிப்பை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஏ பாயிண்ட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்லோவாக ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய பி பாயிண்ட் வரப்போது நான் ஸ்லோவாக ப்ரெஷரை குறைச்சிட்டு கரெக்டாக அந்த ஃபினிஷிங்காக முடிச்சிடுறேன். கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் லைன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுவே திக் லைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் ஹைலைட்டிங் டெக்னிக் இங்கே கற்றுப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். நான் அதையும் இப்போவே சொல்கிறேன் எதுக்கும். ஸோ 2 தின் லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஏன் வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக வரட்டும். வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திக் லைன் பண்ணலாம். லைனே ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி திக் லைன்லாம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து திக் லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு திக் லைன் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஏ ட்ரைனராக நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பர்ஃபெக்டான லைன்ஸ் வந்து ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் டிசைன் பண்ணுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் எலிமெண்ட்டில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே இதுதான். பேசிக் எலிமெண்ட் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது தெரிஞ்சால் தான், அது பர்ஃபெக்டாக வந்தால் தான் டிசைன் சூப்பராக பண்ண முடியும். ப்ரைடல் கோன்ஸாக இருந்தாலுமே சரி, எடுத்துட்டுமே நீங்கள் செலோ டைப்பை ஓப்பன் பண்ணீங்க இல்லையா, ஓப்பன் பண்ண உடனே வந்து நீங்கள் இப்படி பண்ண முடியாது. பிகாஸ் செலோ டேப்பில் உள்ள க்ளூ வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகிருக்கும். இந்த டிப்பில் வந்து எண்டில் பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும். அண்டு நம்ம செல்லோ டேப் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஸ்டக்கிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ரொம்ப தின்னாக வருது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரைடல் டிசைன்ஸ் பண்ணுறப்போ ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹென்னா வந்து டிப் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபைனாகவும் டிப் பண்ண முடியும், கட் பண்ண முடியும். அதே சமயம் வந்து நீங்கள் ஒரு ஈஸி டு கேரியாகவும் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி வந்து டிப்பை கட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் ரொம்ப ஸ்டக்கிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா வந்து தின்னாக இருக்குது டிப்பு, நான் வந்து திக்காக டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான சிசர்ஸ் யூஸ் பண்ணி டிப்பை வந்து ஸ்ட்ரைட் கட் பண்ணணும். ஸோ இப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. தெரியுதா எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு? இப்படியே நேரமாக போய் கட் பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஃபிங்கரில் வந்து சிசரை ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணணும். ஓகே ஓகே, கட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஃப்ளோ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எந்த பபிள்ஸுமே இல்லாமல் கரெக்டாக வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ராக்டிஸ் செஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைடல் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்களானாலும், ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் டிசைன்ஸ் வந்து பண்ணணும். ஓகே, நான் இங்கே உள்ள மாதிரி லைன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நான் இதில் ஒரு செட்டுமே எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மேலேருந்து கீழே வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏரோ மார்க் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வரக்கூடிய லைன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். இது வந்து ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஓகேவா, இது வந்து ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே ஏ பாயிண்ட், இங்கே பி பாயிண்ட். எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அது ஏ பாயிண்ட்டை வச்சுக்கணும். ஸோ ஓகே, நான் இந்த ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி டிப்பு வந்து நான் ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து வச்சுருக்கேன். ஸோ டிப்பு வந்து நீங்கள் இப்படி பபிள்ஸ் மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி வந்திருக்கக்குள்ளே அதோட இப்போ டிசைனை பண்ணாதீங்க. ஸோ டிப்பை வந்து ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக க்ளீன் பண்ணால் போதும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிடிச்சி டிப்பை வந்து இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ டிப்பு வந்து என்றைக்குமே ஜென்டிலாக இருக்கணும். ஜென்டிலாக இருந்தால் தான் டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய டிப் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஹேண்டில். ஸோ அதே மாதிரி லைன் போட்டிருக்கதா நினச்சிக்கோங்க. ஓகே, ஃபார் இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன். நீங்கள் லைனே போடாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஈஸியாக ஹென்னா பேஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஹேண்டில் வந்து எந்த பிளேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்ட் அப் பாயிண்ட் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்லோவாக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக, ரொம்ப மேலேயும் தூக்க வேணாம், ரொம்ப கீழேயும் போட வேணாம்.
ஸோ பொறுமையாக ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மேலேருந்து கீழே பண்ணாலும் சரி, கீழேருந்து மேலே பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ லைன் போடுறப்போ எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. ஸோ இங்கே ஆரம்பிப்பீங்க, டக்குன்னு இங்கே போகணுன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பொறுமை தேவை. ஸோ அந்த லைன் வந்து நீங்கள் மேலே எப்படி தூக்குற லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்ல போய் அட்டாச் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு வந்து பொறுமையாக பண்ணணும். ஓகே, பிகாஸ் நாங்கள் சைட்லேருந்து காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களால் கோடை வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியும். ஸோ அந்த லைன் வந்து கீழே போய் டச் ஆகணும். ஸோ எவ்வளோ அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களோ, இந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிறீங்களோ, லைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ வெர்டிக்கல் லைன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து நான் பேப்பர்லேயே காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரோம் இல்லையா? ஸோ உங்கள் ஹேண்ட் புக்கில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக வரத்துக்காக இந்த மாதிரி ஒரு டாட்டர் லைனை கொடுத்துருப்பாங்க. ஸோ டிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் டச் பண்ணுறேன், ப்ரெஷரை பொறுமையாக கொடுக்குறேன், பொறுமையாக நகர்த்தணும். முடிய போகிற டயத்தில் ஸ்லோ பண்ணி கீழே வச்சிடணும். ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பொறுமையாக டிசைன் பண்ணுறீங்க, முடிக்க போகிற டயத்தில் ஸ்லோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கையிலையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கையில் வந்து எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகே, கிளியர்? ஸோ லைன்ஸோட டெக்னிக் ஒன்று தான், அதோட ஆங்கிள் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம்.